தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு விஜயோட ஆதரவாக இருக்கார். ஆனால் விஜய் வந்து திமுகக்கு எதிரான நிலையில் இருக்கார். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று விஜய் வந்து தீவிரமாக இருக்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி வந்து அதை பற்றி இல்லை. அதாவது என்னென்னா அவர் நடிகர் அப்படின்னு இவங்க நடிகராக பார்க்குறாங்க. ஆனால் விஜய் மற்றவர்கள் அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. விஜய் திமுகவை தீய சக்தியாக பார்க்குறாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் மூத்தவர் வந்து அவர் வந்து என்டிஏ கூட பிஜேபி கூடவோ இல்லை அதிமுகவோ பக்கம் சாஞ்சி இருந்து அந்த கூட்டணியில் வந்து அவர் ஒரு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ளே வந்திருந்தார்னா அன்புமணி ராமதாஸ் ஆஃப் கார்டாக மாட்டியிருப்பார். அவருக்கு சாய்ஸ் இல்லாமல் யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இப்போ திக்கு மூட்டாக கட்டியிருப்பார். இதே வந்து அதிமுகவில் என்ன நடக்குது, கோஷ்டி பூசல் அப்படி இப்படின்றதான் லென்த் அண்ட் பிரெத்தாக த்ரெட்டாக டிசைட் பண்ணுவாங்க. பட் காங்கிரஸ் கட்சியில் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. காரணம்னா கோஷ்டி பூசல்ன்றது அந்த கட்சி பல வருஷமாக பார்த்து பழக்கமாகி போச்சு. தொண்டர்கள் கம்மியாகவும் தலைவர் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கோஷ்டி பூசல் தான் அதிகம், கொள்கை கம்மியாக எந்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ்னு வந்துடும். இதே செந்தில் பாலாஜி அதிமுகவால் விமர்சனப்பட்டிருக்கார், பாஜகவால் விமர்சனப்பட்டிருக்கார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அவர் கெட்ட கேடுக்கு இவரெல்லாம் முதல்வர் வேட்பாளர் பேசியிருக்காங்க, மக்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, அன்பால் இல்லை அடாவடியால் ஊழலால் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியிருக்காரு. எல்லாரும் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் யாருமே செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயிலில் வைக்கல. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் கோட்டீஸ்வரன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாக்யராஜ் அவர்களுடைய 50வது ஆண்டு அந்த திரைத்துறையில் பங்களிப்பு அப்படின்ற விழா, அதுலேயும் ஒரு சர்ச்சை பேச்சை பேசியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பொதுவாக யார் பற்றி பேசுகிறோமோ அவங்க இல்லாத போது அந்த கருத்து உண்மையா, அது சொல்லப்பட்டவைகள் எல்லாமே உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியிருக்கார். உங்களுடைய பார்வை? அதாவது ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் சர்ச்சை பேச்சுகள் என்பது இருந்திருக்கு. ஆனால் உண்மைக்கு மாறாக இல்லை உண்மையில் நடக்காத விஷயங்கள் அவர் பதிவு பண்ண மாதிரி சமீபத்தில் என் நினைவுக்கு இருந்து ஞாபகம் இல்லை. ஒரு சில அவரான வாழ்க்கையில் வந்து நீண்ட அனுபவம் கொண்டவர். நிறைய வெற்றி பாதைகள், கஷ்டமான பாதைகள், அவருக்கே ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தவர். அதனால் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை வந்து இப்போது கோடிட்டு காட்டியிருக்கார், நிறைய இந்த மாதிரி பேசியிருக்கார். அப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசினது பார்த்திங்கன்னா பாக்யராஜ் இன்னும் இருக்கிறார், அவருக்கு நடந்தது என்னன்னு தெரியும். ஸோ அப்போது அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கி இல்லைனாலும் மேபி அவரோட தொண்டர்கள் அதிமுக கட்சிக்காரர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு சம்பவத்தையோ இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது சர்ச்சை ஆகுன்றது அவருக்கு தெரியும். அதனால் அது சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாக பார்க்கலாமே தவிர்த்து அது வந்து நடந்திருக்க வாய்ப்பில்லை, உண்மைக்கு மாறான செய்தி அப்படின்ற மாதிரி எனக்கு படலை முதல்ல. இன்னொன்று, அம்மையார் ஜெயலலிதாவும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கானவங்க, ஒரு போல்டு லேடி என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்லலாம். அப்போ அவர்கள் மீது யாருன்னா வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை அவர்கள் முகம் கோவப்படுற அளவுக்கு ஒரு சர்ச்சையான கருத்து யார் பேசியிருந்தாலும் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி எதிர்வினையெல்லாம் ஆட்டியிருக்காங்க. அது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளுமே அதில் வந்து சான்று. அவங்க வீட்டுக்கே கரண்ட்டு கட்டானது, அவங்க போகிற சாலையில் இருக்கும்போது ரஜினி அவர்கள் ஒரு நடிகரை வந்து ஒரு முதலமைச்சர் எதிர்க்கிறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு சில கைதுகள் பார்த்துருக்கோம், ஆன்மீகவாதி கைது பார்த்துருக்கோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில். அதுக்கப்புறம் நீதி அரசர்களுக்கு சிக்கல்களை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்திலே போயிட்டு பிரச்சனைகள் வந்து, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து கவுத்து விட்டு வர அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து டேருன்றது பிடிக்கும். அதனால் அவங்க வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு இந்த கேரக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது நான் பார்த்தது கிடையாது. பட் ரஜினி அவர்கள் சொல்லுவது வந்து கிட்டத்தட்ட அது உண்மையாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி அவர் அஜித்குமார் அவர்கள் கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுது பேசினது அதை நம்மலாம் பார்த்தோம். இது அதற்கெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அப்படின்னும் போது அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது அது வந்து யதார்த்தமான ஒன்றாக தான் எனக்கு தெரிகிறது. சார், இப்போ இந்த சமயத்தில் எலெக்ஷன் நேரத்தில் அதுவும் திராவிட மாடல் 2.2 அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதே கூட்டணியோடு அவங்க போகிற நேரத்தில் ரஜினி அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது இது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது, இது ஓட்டு வரைக்கும் போகுமா? மக்கள்கிட்ட ஒரு பேச்சு அதன் மூலியமாக குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்கு அப்படின்ற அளவுக்கு போகுமா?
இது வாக்கா இது மாறாது. பட் நடிகர்களுக்கு ஒரு செய்தி அதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து பாஷா 100 நாள் ஓடுதா 500 நாள் ஓடுதான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் உச்சக்கட்ட நடிகராக இருக்கலாம், உங்களை பார்க்க சாரையாக வரலாம், லாரியில் வரலாம், பஸ்ஸில் வரலாம், எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பொலிட்டீஷியன் இஸ் த பாஸ். பொலிட்டீஷியன், அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்தை உங்களை பண்ணோன்னா நீங்கள் நடிகர்ன்ற அந்த பிம்பத்தை வைத்து அவங்க வந்து அசால்ட்டாக விளையாடிட்டு போயிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ சமகால அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மெர்சல் படம் ஒரு விமர்சனமாச்சு, சென்சாரில் சர்டிஃபிகேட் பிரச்சனை ஆச்சு, ஆனால் கடைசியில் படம் ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்குமே வந்து ராகுல் காந்தி போன்றவர்கள் ட்வீட்டு போட்டிருந்தாங்க மத்திய அரசை எதிர்த்து வந்து நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. இன்றைக்கி என்ன வேடிக்கைன்னா, இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி அதே நிலைப்பாடில் இருக்குது, ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுறாங்க, இதை ஜனநாயகப்படுத்துக்கும் அதேமாதிரி ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன வேடிக்கைன்னா, ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி விஜயோட ஆதரவாக இருக்கார், ஆனால் விஜய் வந்து திமுகக்கு எதிரான நிலையில் இருக்கார். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று விஜய் வந்து தீவிரமாக இருக்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி வந்து அதை பற்றி இல்லை. அதாவது என்னென்னா, ஒரு நடிகர் அப்படின்னு இவங்க நடிகராக பார்க்குறாங்க, ஆனால் விஜய் மற்றவர்கள் அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. விஜய் திமுகவை தீய சக்தியாக பார்க்குறாரு. அப்போது இது வந்து அந்த ஒரு கூட்டணி, ஒரு சகோதரத்தன்மை அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த காங்கிரஸ் கூட்டணியில், திமுக கூட்டணியில் அது சரியாக வரல. அவர் வந்து ஒன்றும் ஏழைப்பாழையோ இல்லை நீட் தேர்வு எழுத முடியாத குழந்தையோ இல்லை வந்து ஒரு பாதிக்கப்பட்டவரோ இல்லை. அவர் உச்சக்கட்ட நடிகர். அப்புறம் படம் வந்து பொங்கல் இல்லைன்னா அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு இன்றைக்கி சனி ஞாயிறு வருதோ அன்றைக்கி ரிலீஸ் ஆக போது பராசுரன் போன்ற ஒரு முக்கிய சிறந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இந்த வழக்கறிஞர்கள் பார்த்தோன்னா இன்னும் லட்சங்களையோ கோடிகளோ செலவு பண்ணி அவங்களால சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் வாதாட முடியும். அதனால் சாமானியர்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு குரல் கொடுப்பார்கள்னு பார்த்தா இந்த நாட்டில் குரல் கொடுப்பது ஆள் இல்லை. ஆனால் ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனமோ இந்த மாதிரி இருக்காங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் ரஜினி அவர்கள் பேசிய இந்த கருத்து, நடிகராக இருக்கிறது முக்கியம் இல்லை, நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளையோ அரசியல் ஆளுமைகளையோ நம்ம கேள்வி கேட்குறோம், இல்லை நியாயமான விஷயத்தை எடுத்து வைத்தாலும் அதில் நிறைய சிக்கல் இருக்குன்னுன்றது முதல் செய்தி. ரெண்டாவது, இப்போது விஜய் அவர்களுக்கு இன்னும் நடிகர் அந்த துறையில் இருந்து, சினிமா துறையிலேருந்து பெரிய சப்போர்ட் வரலை. ஒருவேளை இதை யாருன்னா பார்த்தாங்கன்னா, ரஜினிக்கே இதை பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு எதுக்கு, நாளைக்கு வந்து திடீர்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, நாட்டில் ஜனநாயகமே இல்லையா அப்படின்னு ஒரு நடிகர் கேட்குறாருன்னா அவருக்கு அம்பு எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஒரு படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா, கவுண்டமணி வந்து சில்பா குமார் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. நைட்டு ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி, என்ன நீ முதலமைச்சர் வேட்பாளரா, உன்னை பொசிக்கிடுவேன், தூக்கிடுவேன், ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்புறம் கடைசியாக வந்து அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லைங்கண்ணா, அந்த மாதிரிலாம் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு பவ்யமாக விற்பார். இப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, கவுண்டமணி அவர்கள் வந்து அரசியலை வந்து நன்கு உணர்ந்த ஒரு நடிகர். அப்போ இந்த மாதிரி காட்சிகள், இப்போ ரஜினி சொல்கிறது, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நடிகர்களுக்கு ஒரு 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 பாதுகாப்பான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. இது வேறு மாதிரி, இதனால் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால் இதை பார்த்து கையாளணும் அப்படின்னார். அதே அம்மையார் ஜெயலலிதா இறந்த போது அவரும் பாராட்டியிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த ஒரு முதலமைச்சர்னால் அது ஒரு தோரணம் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சாக தான் இதை பார்க்கணும். சர்ச்சை என்பது கண்டிப்பாக எல்லாமே ஒரு நடிகர், உச்சக்கட்ட நடிகர் பேசினா சர்ச்சை ஆகிறது இயல்புங்க. ஆனால் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு. இளம் நடிகர்களுக்கு அரசியல்னால் என்னன்னு புரியாமல், இல்லை அரசியல்வாதிகள் எப்படி அணுகணும்னு தெரியாதவர்களுக்கு இது வந்து ஒரு சமிக்கை. இன்னொன்று, அதில் வந்து இளம் நடிகர்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு அறிவுரையை தாண்டி நடிகர் பாக்யராஜ், இயக்குனர் பாக்யராஜுக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்காரு, அந்த கிராட்டிடியூடை வெளிப்படுத்துகிறார். ரஜினி அவர்களோட ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் என்னதான் உயரத்துக்கு போனாலும் அவருக்கு யாருன்னா ஒரு நண்பரோ இல்லை யாரோ எங்கேயோ ஒரு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணி அதை போய் அங்கே நினைவு கூறுறதுல அவர் ஒரு சிறப்பானவர். இதே கேரக்டர் நீங்கள் சிவகுமார் அவர்கள்கிட்டையும் பார்க்கலாம். அவருமே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த படத்தில் இவர் வாய்ப்பு கொடுத்தாரு, அதனால் நான் இப்படி இருக்கேன். அவர் வந்து ஒரு 20 வருஷம் தாண்டி வந்துட்டார். இருந்தாலும் அந்த பழைய படங்களை அது வந்து ஒரு ஏறி வந்த ஏனியை நினைவு கூறுவது, நமக்கு தொழில் செய்து கொடுத்த குருநாதர்களை நினைவு கூறுதல் அப்படின்றது ஒரு தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு வந்து ரஜினி அவர்களிடம் நடிகர் சிவகுமார் அவரும் பேசியிருப்பார், சிவகுமார் அவர்களும். அதே மாதிரி அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய சூர்யா அவர்களும் இப்போ பேசுகிறார். காங்கிரஸ் ஜனநாயகனுக்கான வெளிவருவதற்கான ஆதரவு அப்படின்றத தெரிவிக்கிறத டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருக்காருன்னா, இது காங்கிரஸுடைய சொந்த கருத்து, இதற்கும் கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான விஷயமும் இல்லைன்ற மாதிரி ஒரு பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனநாயகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுக்கு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக அழைப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அது அச்சாரமும் அழைப்பு அப்படின்றதை தாண்டி ஒரு ஆசை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிறைய தலைவர்களுக்கு ராகுல் காந்தி மேலே எனக்கு லைட்டாக இப்பொழுது கொஞ்சம் நாளாக வந்து ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன் அப்படின்னா,
ஒரு கூட்டணியே கேள்விக்குறியாகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ராகுல் காந்தி அவர்களோட அந்த மௌனம் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு முறையானதாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா பேசுபவர்களெல்லாம் வந்து சாதாரண ஒரு மாவட்ட தலைவரோ இல்லை வந்து ஒரு ஒரு ஒன்றிய தலைவரோ இல்லை ஒரு கவுன்சிலரோ இல்லை குறைந்தபட்சம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களோட ஆசியோடு சொல்கிறாங்களா ஆசி இல்லாமல் சொல்கிறாங்களான்றது அடுத்தது. பட் கூட்டணியினுடைய கட்சி அதை வந்து தீய சக்தி அந்த கட்சி தோற்று போகணுன்னு சொல்கிற ஒருத்தருக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது என்ன விதமான அரசியல் கேட்டால் இது மனிதாபிமான கமெண்ட்டு, இது வந்து அவர் நடிகராக பார்க்குறோம் அப்படின்றதுலாம் அது வந்து அரசியலில் ஏற்புடையது அல்ல. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கூட அதுவும் அங்கேயும் அது உதைக்குது. ஏன்னா இவர் வந்து காங்கிரஸும் திமுகவும் தான் சேரப்போகுது. விஜய் அவர்கள் அவர் நிலைப்பாடு சொல்லிட்டாரு, திமுகவை வீழ்த்துறதுக்கு தான் நான் கட்சியே தொடங்கியிருக்கேன், போட்டியே வந்து திமுகக்கும் தாவேக்காக்குன்னு சொல்கிறக்கூடியவர்கிட்ட நீங்கள் போய் 24 மணி நேரத்துக்கு மாறி மாறி நட்பு பாராட்டுறீங்க, அவரை பாராட்டி பேசுகிறீங்க, அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க, அப்புறம் நாங்கள் வளர்கிறதுக்கு புதுசாக நாங்கள் ஆப்ஷன் பார்க்கணுன்றீங்க, அப்புறம் ஜனநாயகம் படத்துக்கு விஜய் அவர்களை விட அதிகமாக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. அவரே வந்து பாஜக தான் காரணம்னு பேச மாட்டேன்றாரு. இல்லை தணிக்கை சான்று குழுவில் இருக்கிறவங்க வந்து சதி அப்படின்னு ஒரு சதி கோட்பாடோ இல்லை இதற்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்குன்னு தாவேக்காலையும் சொல்கிறதில்ல. ஆனால் காங்கிரஸ் தான் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் போல வாதாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 சூழ்நிலைக்கு உண்டான ஒரு அரசியல். இதில் இன்னொன்று மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இதில் இல்லை என்பது தான் என்னோட புரிதல். இதனால் இப்போ ஜனநாயகன் 10 நாள் தள்ளி நடக்கிறதுனால யாருக்கும் ஒரு 10 கிலோ அரிசி நல்ல அரிசி கிடைக்க போகிறதோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு குறையிறதோ இல்லை அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட போகிறதோ கிடையாது. இது ஒரு கேளிக்கை, இது ஒரு சினிமா. ஒரு சினிமா வந்து ஒரு 10 நாள் தள்ளி போச்சுனாலும் அது கலெக்ஷன் நல்ல படமாக இருந்தால் ஓட போகுது, அவ்வளோதான். இதை இப்படி பார்க்காம இதை ஒரு பெரிய பிரச்சனையை போல் குறைந்தபட்சம் ஜெயக்குமார் அவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர், அவர் கொலை செய்யப்பட்ட பொழுது அப்போ கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசப்பட்ட போது கூட இவர்கள் ஒரு பெரிய ட்வீட்டோ ஒரு எதுவுமே போடலை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் திமுக விமர்சனம் பண்ணும்போது அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சொந்த கட்சிக்காரர் மர்ம முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது கூட பேசலை. ஐயா காமராஜர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஏசி வசதிகள்லாம் போட்டு கொடுத்தோன்னு சொல்லிட்டு திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் ஐயாவை வந்து கொஞ்சம் மலிவாக பேசினதையும் கூட பெருசாக இவங்க யாரும் கண்டிக்கலை. அப்போ வராத கோபம் ஆனால் இன்றைக்கி விஜய் மீது ஒரு பரிதாபம் வருது, அதுவும் எதிரணியில் இருக்க விஜய் மீது பரிதாபம் வரும்போது உங்களோட அரசியலில் வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது. உண்மையிலே நீங்கள் ஒரு 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 கூட்டணி தர்மத்துக்கு பிரகாரம் தான் இருக்கீங்களா, இது உண்மையிலே கொள்கை கூட்டணி? ஏன்னா அடிக்கடி அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை கொள்கை கூட்டணி. அப்போ கொள்கை கூட்டணினா நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டுலாம் இருக்குல்ல, சொந்த கட்சிக்காரர்களுக்கு கேள்வி கேட்க மாட்டோம், பேச மாட்டோம் அப்படின்னா அது என்ன விதமான ஒரு ஒரு அரசியல் புரிதல்னு எனக்கு தெரியல. தேசிய கட்சி காங்கிரஸ், தாவேக்கா ஃபஸ்ட்டு தடவை வர்றாங்க. இப்போ ஒரு வேளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விரும்பலை அப்படின்னா, ராகுல் காந்தி விருப்பப்படுறாரு அப்படின்னா வெளியில் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சிடலாம். இப்போ நம்ம பேசுகிறோம் பல விஷயங்கள் இப்படி இருக்குமா அப்படின்னா அனுமான செய்தியாக பேசுகிறோம். ஆனால் இந்த பேச்சுக்களெல்லாம் வச்சு தாவேக்கா கூட போகிறோம், அங்கே எங்களுக்கு 40 சீட்டு 50 சீட்டு கிடைக்குதுன்ற டிமாண்டை வச்சு திமுகவில் அதிகப்படியான இடங்கள் வாங்குவதற்கான முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுதுன்ற வர்ற கருத்தும், நீங்கள் உள்ளபடியே விரும்புனீங்கன்னா நேராக போய் சேர்ந்துடலாமே, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணின்னு அறிவிச்சிடலாமே. இது இவ்வளோ நேரம் பல பேர் பேசுவதற்கான வாய்ப்பு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து, இல்லன் மறுப்பு ஒரு கருத்து, திமுக அதுக்கு கண்டனம், இந்த மாதிரியான ட்ராமாட்டிக் மூவ்மெண்ட்டு தேவையே இல்லையே. தேவையே கிடையாதுங்க. பட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த அரசியலோ இல்லை நேர் அரசியல் கொஞ்சமாகவும் ட்ராமா அதிகமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது எஸ்ஐஆர் ஒரு பிரச்சனை பேசு பொருளாச்சு, அதை வந்து அதிகமாக பேசினாங்க, கடைசியில் அது எந்த இம்பேக்ட்டுமே இல்லாமல் பீகாரில் போனதை பார்த்தோம். இங்கே கூட எஸ்ஐஆர் என்பது பேசினாங்க ஆரம்பத்தில். இங்கே ஆட்சியில் இருக்கிறது திமுக. தாசில்தார்லேருந்து ஆரம்பித்து கார்ப்பரேஷன் ஜோனல் அதிகாரியிலேருந்து எல்லாருமே அரசு கட்டுப்பாட்டின் கீழே வருவாங்க. கலெக்டரோ கமிஷனரோ மாநகராட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் நடக்க முடியும். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரின்னு கட்டுப்பாட்டு கீழே, அந்த தேர்தல் அதிகாரி கலெக்டர் கீழே, அந்த கலெக்டர் வந்து சீஃப் செக்ரட்டரி கீழே வராங்க. அப்படி இருக்கும்போது யாரையும் வந்து கொத்தா ஒரு 50,000 ஓட்டெல்லாம் வந்து நீக்கிட முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆள் இருந்தால் கூட்டு வந்து சேர்த்துக்கங்க, ஃபார்ம் 6 கொடுத்து. நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் தொகுதியில் வீடு மாறி இருக்காங்க, அப்படியே அதை வந்து கிளியர் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. அப்போது ஒரு விஷயத்தை வந்து பேசு பொருளாக ஆக்குறது, அதை ட்ராமாவாக்குறதுன்றது தான் அவங்க சமீப காலமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருங்க. அப்படி ஒரு விஷயந்தான் இது. விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொள்வது எல்லாமே. நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுக கிட்ட அதிகமான சீட்டு வாங்கிறதுக்கும் ஒரு வேளை நாளைக்கு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கும் உண்டான ஒரு வேலையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து திமுக மீது ரொம்ப நாள் 20 வருஷம் இருந்தால் ஒரு ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். சரி இது மாறினா தான் மாறுது, என்ன ஆகுது, அந்த எண்ணமும் இருக்குது. இன்னொன்று அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து
தலைமையில் இருக்கவங்க கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிற அந்த பக்குவம் வேணும். இப்போது இதே வந்து அதிமுகவில் என்ன நடக்குது, கோஷ்டி பூசல் அப்படி இப்படின்றதா லென்த் அண்ட் பிரெத்தாக த்ரெட்டாக டிசைன் பண்ணுவாங்க. பட் காங்கிரஸ் கட்சியில் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. காரணம்னா கோஷ்டி பூசலுன்றது அந்த கட்சி பல வருஷமாக பார்த்து பார்த்து பழக்கமாகி போச்சு. தொண்டர்கள் கம்மியாகவும் தலைவர் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கோஷ்டி பூசல் தான் அதிகம், கொள்கை கம்மியாக எந்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ்னு வந்துடும். இது தேசிய அளவிலேருந்து பார்த்தது இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியில் இருந்ததுனால இது பெருசாக பேசு பொருள். பட் அவர்கள் வந்து ஒரு அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து தனியாகவே போனால் இல்லை எங்களுக்குன்னு ஒரு இருக்குது, எங்களோட தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்க. அது திமுக தான் பதில் அடி கொடுக்கணும். வழக்கமாக இருக்கிற திமுக இன்று இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பழைய மாதிரி இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு திமுக ஏறி அடிக்கிற அடியே வேறு. அவங்க என்ன காரணத்திற்காக இந்த மாதிரி மௌனமாக இருக்காங்க? விஜய் அவர்கள் விஷயத்துலையுமே நான் சொல்லுவேன், அந்த எஃப்ஐஆரில் பேர் சேர்க்காதது ஒரு பிழை. ஏன்னா சாமானியனுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தது, இல்லை வேறு யாரோ இது மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆரில் சேர்த்துருப்பாங்க பேர், இங்கேயே விசாரிச்சிருப்பாங்க. இது வெறும் தமிழக காவல்துறை ஐயா விஜயை போய் வீட்டுக்கும் போய் விசாரிக்கல, கூப்பிட்டும் விசாரிக்கல. இதே ஊடகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை வேறு சில விஷயங்கள் அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க, இல்லை வேறு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா காவல்துறை இப்படிலாம் டீல் பண்ணாது. அது எப்படி ஒரு இரும்பு கருத்தோட கையாளணுமோ அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தேகத்தை மேம்படுத்துகிறது. காங்கிரஸினுடைய போக்கு இன்னும் இது என்ன ஒரு 20 நாளைக்கு இந்த ட்ராமா ஓடும். ஜனவரி 30 வரலாம் இது பண்ண முடியும். நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு போயிட்டு இதையே ஓட்ட முடியாது. அதனால் பிப்ரவரி மாத இறுதியில் நான் நினைக்கிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி அது வந்து உறுதியாகிவிடும். இதெல்லாம் சர்ச்சையாக போய் கடந்து போயிட்டு தாவேக்காக்கு இன்றைக்கி ஒரு பேசு பொருள் இருக்குது இல்லைங்களா? திமுக வர்சஸ் தாவேக்கா, தாவேக்கா வர்சஸ் திமுக, விஜய் முந்துகிறார், விஜய் இதோ வந்து விட்டார், விஜய் வெற்றி பெற போகிறார், முதல்வர் வேட்பார். அந்த 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 இது இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த செய்தி, அந்த பிம்பம், அது எல்லாமே பிப்ரவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி. ஏன்னா இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க. அங்கே போனால் கூட்டணியில் பங்கு தரேன்றாரு, அதிக சீட்டு தரேன்றாரு, மதிப்பு தரேன், மரியாதை தரேன், எல்லாத்தையும் தரேன், வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் தாவேக்காவை நம்பி ஒரு கட்சி கூட இன்னும் போகல. இந்த ஆஃபர் வந்து அவ்வளோ நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட அவர் என்றைக்கு ஆரம்பித்தாரோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக இருக்குது அந்த ஆஃபர். அதையும் அவரும் பேசிக்கிட்டே இருக்கார். நம்ம தலைமையை ஏற்றுக்கிறவங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம், விஜய் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் எல்லாருக்குமே வந்து அரசியலில் வந்து ஆப்ஷன் இருக்குது. தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக பண்ணலாம். ஆனால் தாவேக்கா பற்றி அன்றாடம் பேசுகிறாங்க. அந்த இடம் நல்லாயிருக்கும், அந்த நதி நல்லாயிருக்கும், அந்த மலை அழகாக இருக்கும், அங்கே போனால் வந்து சொர்க்கமே இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே அங்கே போக மாட்டேன்றாங்க. ஏன் போக மாட்டேன்றீங்க? உண்மையிலே அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அது வந்து 2வது இடம் இருக்குது, அதுதான் நாளைக்கு ஃப்யூச்சர்னால் போனோம்ல, யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் வந்து அரசியல் நன்கு தெரிந்தவர்கள், அனுபவசாலிகள். அப்போ போகிறவங்கெல்லாம் யாருன்னா ஒன்றும் வேறு வாய்ப்பு இல்லை, எனக்கு இதுக்கு மேலே அங்கே சீட்டு கிடைக்காது, இல்லை என்னோட கதை நான் இருக்கிற இடத்துல முடியுது, அங்கே மாவட்ட செயலாளரும் முரண், கட்சி தலைமை என்னை ஏற்றுக்கல. அப்புறம் இளைஞர்கள் அரசியல் புரிதலோ அரசியல் தெளிவு இல்லாமல் ஒரு நம்பிக்கையின் பேல் போகிறது. அது மாதிரி ஆட்களுக்கு ஆமாம் தாவேக்கா ஒரு புகலிடும். அதை தாண்டி வாக்கு அரசியல், தேர்தல் வெற்றி விகிதாச்சாரம்னு வரும்போது இருதுருவ அரசியல் தான். திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்றது அந்த கட்டமைப்பு. ஒன்ஸ் அதிமுக அதனுடைய பிரச்சாரம், சீட் ஷேரிங்கு, பாரதிய ஜனதா கட்சியோட அந்த உடன்படிக்கை, நாளைக்கால நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறாங்க, அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த பொசிஷன் போயிடுச்சுனாவே அது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வரும்போது பிஜேபி இந்த சைடும் காங்கிரஸ் அந்த சைடும் போகும்போது அந்த அந்த கூட்டணி வந்து பெரிய பலத்தை பெற்றுவிடும். அது பெரிய பலத்தை பெற்றுவிட்டோன்னா சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த வியூகத்தில் இருந்தோ இல்லை பேசு பொருளில் இருந்தோ அந்த வெற்றி விகிதாச்சார தன்மையத்துலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகத்தை சந்திக்கும். அதிமுக பாமக கூட்டணி அப்படின்றது வந்துட்டு சீட் ஷேரிங் வரைக்கும் வந்துருச்சு. 17+1 அப்படின்றதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவிச்சாங்கனாலும் ஓகே. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதே தப்புன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா சொல்கிறத எந்த அளவுக்கு இம்பேக்டாக வாக்குகளில் மாறும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அரசியலில் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு நாள் சம்டைம்ஸ் முக்கியம். தேர்தல் கூட்டணி அப்படின்னு வரும்போது 1 மணி நேரம் முக்கியம். ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு வந்து இந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி அவரை சார்ந்தவர்களுக்கு அவர் சரியாக கையாளலை அப்படின்ற எண்ணோட்டம். என்னென்னா இப்போது அன்புமணி ராமதாஸ் இருக்கார், அவர் ஒரு கோடை போட்டு இருக்கிறார். மருத்துவருக்கு அதை விட பெரிய கோடு ஒன்று பக்கத்தில் போட்டிருந்தாருன்னா அன்புமணி இன்சிக்னிஃபிகண்ட்டாக போயிருப்பார். பட் மாறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்புமணியின் மீது அரசியல் பண்ணாங்க. அன்புமணி வந்து இப்படி பண்ணார், இது சரியில்லை. ஒன்றும் இல்லை, ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்துட்டு அவருக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்துக்கு என்டிஏ கிட்டவோ அமித்ஷா கிட்டவோ இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்டேயோ அவர் வந்து நான் ராமதாஸ் பேசுகிறேன், இது கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குது, நான் வந்து இந்த கூட்டணிக்கு வரேன்,
அன்புமணி கதை எனக்கு தெரியாது. எனக்கு எத்தனை சீட்டு தர போகிறீங்க, நான் கையெழுத்து போடுறேன், முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிடலாம், பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கூட இருக்கும். எனக்கு சின்னம் இருக்கோ கட்சி இல்லையோ, நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, எனக்கு வந்து வன்னிய சமுதாயமும் வன்னிய சங்கமும் என் கூட இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்தை வந்து இவர் கூட தான் போட்டிருப்பாங்க. சார் அந்த வாய்ப்பை பாஜக கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா? ஏன் அப்படின்னா பாமகவினுடைய தலைமையகமாகவும் பாமக தலைவராகவும் அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கார் அப்படின்றதுனாலையும் மாம்பழம் சின்னம் வரைக்கும் அவர் தான், அதாவது பாமகனா அன்புமணி தான் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிச்சு அப்படின்றதுனால பாஜக பாமக அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குன்றத ராமதாஸ் ஐயா நினச்சிட்டு என்ன அவங்க மதிக்கலையே, என்ன அவங்க தனியாக விட்டாங்களேன்னு அவர் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? அதாவதுங்க அவர் தனியாக விட்டுட்டாங்க அமைதியாக, நீங்கள் யாரை ரீச் அவுட் பண்ணலாம். அதாவதுங்க சின்னன்றது என்ன, தேர்தல் ஆணையம் முடக்கிச்சுன்னா முடக்கிடுது, தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சுன்னா கொடுத்தது. குக்கர் யாருமே கேட்கல. டிடிவி தினகரன் நின்று வெற்றிவேல், மறைந்த தலைவர் வெற்றிவேல் அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஜெயிச்சு எல்லாம் பண்ணார். ஆர்கே நகர் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அவர் தான் அந்த வேலைகளை பார்த்தார், தேர்தல் வியூகம் வேலைகளை. டிடிவி தினகரனுக்கு அவர் தான் முதல் தளபதியாக இருந்து எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த சின்னத்தை வந்து டிடிவி தினகரனுக்கு கொடுக்கல. அதேமாரி ஒரு காலத்தில் ரெட்டையிலையுமே முடக்கப்பட்டு இருக்கிறது. இப்போவும் சமீபமாக ரெட்டைலை முடக்கப்பட்டது. அதற்கப்புறமா வந்து அந்த வியூகங்கள் அது இது வரும்போது திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் மீது எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இல்லை ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா அது வந்து மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருக்கும். அதை நான் ஓரளவுக்கு நம்புகிறேன். இங்கே வந்து அவங்க முடிவு பண்ணுற, அவங்க தான் ரெஃப்ரி, அவங்க தான் அம்பையர், அவங்க அவுட்டுன்னா அவுட்டு, அவங்க நாட் அவுட்னா நாட் அவுட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஐயா மருத்துவர் ராமதாஸ் மூத்தவர் வந்து அவர் வந்து என்டிஏ கூட பிஜேபி கூடவோ இல்லை அதிமுகவோ பக்கம் சாஞ்சி இருந்து அந்த கூட்டணியில் வந்து அவர் ஒரு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ளே வந்திருந்தார்னா அன்புமணி ராமதாஸ் ஆஃப் கார்டாக மாட்டியிருப்பார். அவருக்கு சாய்ஸ் இல்லாமல் யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இப்போ திக்குமுட்டாக கட்டியிருப்பார். இன்றைக்கி ஐயா மருத்துவர் ராமதாஸ் புலம்புறாரு இல்லைங்களா, அதை வந்து அன்புமணி ராமதாஸ் புலம்பியிருப்பார். சின்னம் என்கிட்ட தான் இருக்குது, அது பாட்டாளி மக்கள் கட்சியே இல்லை, நான் மாம்பழத்தை கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாங்கள் மாம்பழத்தை பூட்டி உள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைத்த தகவல் வந்து சிவி சண்முகம் போன்றவர்கள், ஐயா சைதை துரைசாமி போன்றவர்கள்லாம் போய் பேசியிருக்காங்க மருத்துவர்கிட்ட. இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, கூட்டி கழிச்சு கடைசியில் பார்த்தா இது வெறும் குடும்ப பிரச்சனை, இதை சரி செஞ்சுருக்கணும். சரி செய்யறதுக்கு ஒரு சிலர் முயற்சி எடுத்தாங்க, ஆனால் செவி சாய்க்கவில்லை. அதே பிரச்சனை அதிமுகலையும் இருக்குது. அதிமுகலையும் ஒரு சிலர் வந்து போனவங்களெல்லாம் சேர்க்கணும் கொள்ளணுன்றாங்க. பட் இங்கே வந்து இபிஎஸ்க்கு அந்த தெளிவு கிளியராக இருக்குது. தாட் ப்ராசஸ் முக்கியம். இப்போ நாளைக்கால நயனார் நாகேந்திரோட கூட்டணி சீட்டு எவ்வளோன்றது பேசுகிறாங்க. பட் என்டிஏலேருந்து சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணுன்றது அவங்க பல ஆண்டுகளாக விரும்புகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, டிடிவி தினகரன் வர்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவர் தனி கட்சி, என்டிஏ கூட்டணியில் வரட்டும், கூட்டணியில் யார் வரணும் வேணாம் அந்தளவுக்கு நான் முடிவு பண்ணலை, அதிமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் வேட்பாளர் நான், இதில் யாருக்கு ஒத்து வருதோ அவங்களாம் வரட்டும், கூட்டணியில் இருக்குன்ற. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் தான் என்ன சொல்கிறாரு, பழனிசாமியை நான் ஏற்றுக்க மாட்டேன், முதல்வர் வேட்பாளர் அவர்னா நான் வரமாட்டேன், அவர் தான் நிர்பந்தம் பண்ணுறாரு. இந்த தேர்தல் வியூகங்கள் வரும்போது இதில் வந்துட்டு ஒரு தொலைக்காட்சியில் வந்து பேட்டி கேட்கும்போது ஓபிஎஸ்ஐ பற்றி தனியாக கேள்வி கேட்குறாங்க, டிடிவியை பற்றி தனியாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஓபிஎஸ் பற்றி பேசும்போது கடந்த காலத்தில் பேசுகிறார், முடிந்து போன கதைன்ற மாதிரி. அதே வார்த்தையை இன்னி வரலாம் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. இன்னி காலையிலையும் சொல்லியிருக்கார், வாய்ப்பு இல்லை, ஏன் இதை திருப்பி திருப்பி கேட்குறீங்க அப்படின்றார். ஆனால் டிடிவி தினகரன் பற்றி பேசும்போது நிறைய கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி எதனா நடந்ததுன்னா உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு உள்ளே போகாமல் பொது விடை தருகிறார். அந்த பொது விடையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா அந்த கேஸ் இன்னும் ஓப்பனாக இருக்குது. அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பிஜேபி கூட்டணியோடவோ அதிமுக கூட்டணி வர்றதுல பிரச்சனை கிடையாது, இவருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆனால் அவங்க தனி சின்னத்தில் நிற்கணும், அவங்களோட கட்சி, அவங்களோட சின்னம், அவங்களோட அங்கீகாரம். தேர்தலில் எத்தனை சீட்டு அதுதான் அங்கே பேசு பொருளாக இருக்கணும். இல்லை வேறு எதுனா டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறாங்களா அவங்களுக்குள்ள அப்படின்றது இன்டர்னலாக பேச போகிற விஷயம், உள் விவகாரம். அதே ஐயா ஓபிஎஸை பொறுத்தவரை என்னென்னா அவர் நான் ரெட்டலையில் தான் நிற்பேன், நான் வந்து அதிமுக மீட்பு குழு வச்சுருப்பேன், எனக்கு பழைய பதவி பழைய அங்கீகாரம் வேணும் அப்படின்னும் பொழுது கஷ்டப்பட்டு கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போட்டு சண்டை போட்டு பொதுக்குழுவை கூட்டி சிறப்பு தீர்மானம் அதுக்கப்புறமா செயற்குழுவை கூப்பிட்டு எல்லாத்தையும் போட்டு 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி பழைய பஞ்சாயத்துக்கு வாங்கினா யார் வருவா? கொஞ்சம் யதார்த்த நிலையும் பார்க்கணும். அப்போது இபிஎஸ் அவர்களும் இறங்கி போகிறதுக்கு தயாராக இல்லை, ஓபிஎஸ் அவர்களும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதனால் அது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸுன்ற மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். பட் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவோட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை, ஆனால் அந்த நேரத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்கார். இப்போது அவர் இங்கிருந்து வந்து டெல்லி போன பிறகு அடுத்து சில நாட்களில் இவர் டெல்லி போய் அவரை சந்திக்கிறார் அப்படின்னா
இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ என்னன்னா திமுக ஏற்கனவே அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் ரொம்ப பெருசு பண்ணி தகவல்களை பெரிதுபடுத்துகிறாங்க. இப்போ அவர் இங்கே வரும்போது சந்திக்காமல் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கு சென்றால் ஸோ அதிமுகவை கட்டுப்படுத்துவது பாஜக தான், அமித்ஷா தான் அப்படின்ற திமுகவினுடைய வாதத்துக்கு இது ஆமாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வருது. பாருங்க, நாளைக்கு வந்து எது நடந்தாலும் ஒருவேளை அஇஅதிமுக ஜெயிச்சு இவர் முதலமைச்சராக வச்சு உட்காந்து, நான் பேசுகிறது ஏசியத்தில் அடிப்படையில் இருக்கும், இல்லை வந்து பிஜேபி வந்து எங்களுக்கு ஒரு 4 சீட்டு கொடுங்க மந்திரி சபையிலன்னு கேட்டு கொடுக்கலனாலும் என்ன சொல்ல போகிறாங்க? பாஜகவோட பொம்மை, கைப்பாவை, அடிமை அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரோட்டோடைப். அதேமாதிரி அமித்ஷா வந்து தமிழகம் வந்தால் என்ன சொல்வார்? திராவிட கட்சிகள் ஊழல் கட்சி, தமிழ்நாட்டில் தான் ஊழல் இருக்குது அப்படின்னு, மற்ற மாநிலத்திலலாம் ஊழல் இல்லாமல் மாதிரி அவரும் ஃபிக்ஸ்டு டைப் அதே தான் பேசுவார். திமுக எடுத்துக்கோங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? தமிழ்நாடு முன்னேறதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் போட்டது தான். திராவிட கட்சி சொல்ல மாட்டாங்க, திராவிடன்னு சொல்லிட்டு அந்த திராவிடத்துக்கு அண்ணா கிட்டேருந்து டைரெக்டாக இவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. அண்ணாவோட பங்களிப்பு, அவர் என்ன பண்ணார், காமராஜர் ஐயா என்ன பண்ணார், அதெல்லாம் வராது, இதிலேருந்து வரும். இதெல்லாம் வந்து இவங்க ரெகுலராக பேசி வச்சுருக்க ப்ரோட்டோடைப். ஒரு கல்யாணம்னா எப்படி வாழை மரத்தை முன்னாடி வச்சுருவாங்க, அது எந்த கல்யாணமாக இருந்தாலும் பரவாயில்ல, வாழை மரம்ன்றது காமன். அந்த மாதிரி விமர்சனம் தான் இது. அதில் என்ன ஒரு விஷயம் பியூட்டினா, அமித்ஷா இங்கே வரும்போது நான் போய் பார்க்க மாட்டேன், எஸ்பி வேலுமணி அனுப்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆனாவுன்னா நிர்பந்தம் பண்ணுறீங்க, இவரை சேரு அவரு சேரு. நான் எதிர்பார்க்குறது ரைடு. நான் அதுக்கு தான் உங்க கூட கூட்டணி வந்தேன். அந்த நிருபத்தை வச்சிருப்பாருன்றீங்களா? கண்டிப்பாக. வேற என்ன பேசியிருக்க போகிறாங்க இவங்க? நீட் தேர்வு ரத்தை பற்றி பேசியிருப்பாங்களா? 4.5 லட்சம் ஊழலை பற்றின டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, அது வந்து அதுதான் எனக்கு தேவை, இது உங்களுக்கு தேவை அது. நீங்கள் நான் இதுக்கு தான் நான் வந்தேன். நான் வந்து அன்றைக்கி வந்து கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டேன். நீங்கள் வந்து கூட்டணியை கூப்பிட்டு வச்சிங்க. அவர் தான் சொல்கிறாரு, ஹோட்டல் பேரை சொல்லி ஐடிசி ஹோட்டலில் உள் விஷயத்தை தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொன்னாருன்றாரு. அதை எதுக்கு இன்றைக்கி பதிவு பண்ணுறாரு? கேட்கும்போது சசிகலா அவர்கள் திருப்பி வருவாங்களா, ஓபிஎஸ் கதை நிலைப்பாடு என்னன்னும் போது ஹோட்டல் பேர் யோசிச்சு ஐடிசி ஹோட்டலு அதில் வந்து சொன்னப்போ அமித்ஷா சொன்னார் உள் விவகாரத்தை தலையிட மாட்டேன் அப்படின்றார். அதேமாதிரி அவர் வரும்போது இவர் போய் பார்க்கல அப்படின்னா, ஆஸ் பர் ப்ரோட்டோகால் நான் அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ கிடையாது. நான் அதிமுகவோட பொதுச் செயலாளர். நான் வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணும்னா உங்களுக்கு கூட்டணி வேணும். எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் நான் ஆட்சி உட்காரணும்னா எனக்கும் பாஜக வேணும், இல்லை மற்ற சிறிய கட்சிகள் வேணும். இவ்வளோதான். இதை தாண்டி நான் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும்லாம் இல்லை. அவங்கவுங்க அவங்க கட்சியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த நிலைப்பாட்டில் தான் போகிறேன். இன்னொன்றுங்க, அதிமுக பொதுச் செயலாளர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து தேசிய கட்சிகளை வந்து ரொம்பலாம் வந்து இது பண்ணது கிடையாது. இவருக்கும் வந்து வாய்ப்பு கிடச்சி வாக்கு வங்கி ஏறுச்சுன்னா இவரும் அம்மையார் ஜெயலலிதா பாதையில் போவாங்க. அவங்க போன வழி தானே அது. அதனால் வந்து ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் கூட்டணி கட்சியான பாஜக தலைமையை இவங்க போய் பார்த்தது அப்படிங்கிறதே ஜெயலலிதாவோ இல்லை மற்ற தலைவர்களோ செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார். எப்படி எடப்பாடி கே பழனிசாமி செய்கிறாரு, ஏன் அந்த அளவுக்கு இறங்கி? அதாவது நீங்கள் கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும். இவர் எப்படி பதவிக்கு வந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி முதலமைச்சர் ஆனது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக ஜெயிக்கிறார். மக்கள் முன்னாடி இவர் முதலமைச்சராக இருந்து வரல. அதே மாதிரி சசிகலா அவர்களோட அந்த பிளெஸிங்ஸில் தான், அந்த அனுகூலத்தில் தான் இவர் முதலமைச்சராக. இது ஃபஸ்ட்டு. இவரா எங்கே ஜெயிக்கிறாருன்னா, எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த அந்தஸ்து இவராக சம்பாரிச்சது. அதிமுகவோட பொதுச் செயலாளர்ன்றது அவரே ஒரு போட்டி வருது, அவரை சேலஞ்சு பண்ணுறாங்க, எதிர்த்து 3-4 பேர் நிற்கிறாங்க. டிடிவி ஒரு காலத்தில் சேலஞ்ச் பண்ணுறாரு, யார்? அப்போது டிடிவி தூக்கி வெளியில் வைக்கிறாங்க. சசிகலா அவர்கள் வந்தவுடன் நான் தான் அப்படின்றாங்க, இல்லை நானுன்றாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வழக்காடு மன்றம் போய் அதை இன்னும் கூர்மைப்படுத்துறாரு. அப்போது அதில் வெற்றி பெறாரு. அப்போ பொதுச் செயலாளர்ன்ற பதவிக்கு முட்டி மோதி வந்து உட்காந்துட்டார். அவர் தான் சொல்கிறாருல்ல, ஆனால் ஒன்றா நான் எப்படி வந்தேன் அதான் அந்த மேடைக்கு கீழே அந்த ஒரு காட்சியை காட்டிட்டு விமர்சனம், அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன திருப்பி அதே பேசுறீங்கன்றாரு. ஓப்பனே பேசிடுறாரு, அவர் வார்த்தையிலே சொல்லிடுறாரு. அப்போ அந்த தயக்கம் இல்லை. இப்போ பொதுமக்கள் கிட்ட போகிறாரு, என்னை ஏற்றுக்க போகிறீங்களா இல்லையா, அது பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போது அவர் வந்து மேபி பொதுமக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டா, நீங்கள் கேட்டிங்கள்ல அந்த கேள்வி, பியூஷ் கோயல் வந்தார்னா நாளைக்கு வராராம் பியூஷ் கோயல், நாளைக்கு பிஸியாக இருக்கேன், எனக்கும் லேப்டாப் கொடுக்குற நிகழ்ச்சி இருக்குது, அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி அவர்கள்கிட்டயோ இல்லை சேலம் இளங்கோக்கிட்டேயோ சொல்லி நீயே சொல்லியிருப்பா. அப்புறம் ஏர்போர்ட்டில் வரும்போது நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட செயலர், எம்எல்ஏ, அப்புறம் காஞ்சிபுரம் மேயர்லாம் போயிட்டு பொக்கே கொடுத்து கூட இருந்து இருங்கப்பா, அதை பார்த்துக்கோங்க, ஆனால் கூட்டணியில் இருக்காங்கல்ல தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போக முடியும். இது நடக்கும். அதாவது இதுதான் அரசியல். நீங்கள் வந்து ஒருத்தர் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணக்கூடாது. இப்போ காங்கிரஸ் கட்சி பண்ணுறாங்கல்ல, நாளைக்கு திமுக தனி பெரும்பான்மை உக்காந்துட்டாங்க அப்படின்னா காங்கிரஸோட நிலைமை என்னென்னா, சென்னைக்கு யாருன்னா வந்தாங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் திமுகவில் போய் பார்க்க கூட மாட்டாங்க. இப்போ இந்த ப்ராக்டிக்கலையும் பார்ப்போம் நம்ம. ஒரு திமுக திருப்பி ஆட்சி வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ண, நீ என்ன எவ்வளோ பேச்சு பேசின, இது விஜய் பற்றி நல்லா தெரியும். விஜய் விட்டா உதயநிதிக்கு பிரச்சனை,
குடும்ப அரசியல் பேசுகிறாரு, திமுக தீய சக்தின்னு பேசுகிறாரு. விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ராங் நோவை டச் பண்ணுறாங்க. மகனை, அதாவது எந்த ஒரு தந்தையுமே அரசியல் வாரிசு ரீதியாக இருக்கும்போது தன்னுடைய மகனை சேலஞ்ச் பண்ணும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. கலைஞர் அவர்கள் இருந்தால் இந்நேரத்துக்கு அவரோட சாணக்கியத்தனத்தை அவுத்து விட ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் வந்து கொஞ்சம் சரி பொறுமையாக போவோம், பொறுமையின் சிகரமாகவே ஆகிட்டார் ஸ்டாலின் அவர்கள். பார்த்துக்கலாம், பொறுமையாக போவோம், எல்லாரையும் சேர்த்து போகணும், எல்லாரையும் அண்ணா மாதிரி ஒருங்கிணைந்து எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சிகள் டெய்லி அந்த சக்கரம் ஓடும்போது அது உள்ள குச்சி விடுறது, கல்லை போடுறது, என்னென்ன பண்ணுமோ பண்ணுறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா கட்சியை வளர்க்குறோன்றது. கட்சியை வளர்க்குறதுக்கு 1000 விதம் இருக்குது. இது விமர்சன பேச்சுகள். அதனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த பொசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க மாநில கட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசுகளை டீல் பண்ணுற விதமே வேறு. மேபி அமலாக்கத்துறையில் அழுத்தம் இருந்தால் அதுதான் அவங்கள வந்து ஓரளவுக்கு டைட்டன் பண்ணுமே தவிர்த்து மற்றபடிலாம் வந்து இங்கே அப்படி பார்த்தா 2Gயில் ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அன்னைக்கு போட்டு டைட் பண்ணி சீட்டு தான் வாங்க முடிஞ்சுது. ஆட்சியில் பங்கோ இல்லை தமிழகத்தில் புதுசாக காங்கிரஸ் வளர்றதோ அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கி ஊழல் பற்றி பேசினாலும் 9 ஆண்டு காலமாக அமித்ஷா ஊழலை பற்றி பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நடவடிக்கைன்னு பார்க்கும்போது ஒன்றுமே எடுக்கலை. இதே செந்தில் பாலாஜி அதிமுகவால் விமர்சனப்பட்டிருக்கார், பாஜகவால் விமர்சனப்பட்டிருக்கார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து அவர் கெட்ட கேடுக்கு இவரெல்லாம் முதல்வர் வேட்பாளர் பேசியிருக்காங்க, மக்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, அன்பால் இல்லை அடாவடியால் ஊழலாலன்னு செந்தில் பாலாஜியை பற்றி பேசியிருக்காரு. எல்லாரும் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயிலில் வைக்கல. அந்த 2 மாதம் 3 மாதம் அவர் என்ன வெக்கேஷன் மாதிரி கூட இருந்துட்டு வந்திருப்பார். 1000 தானே ஒரு மாண்புமிகு அமைச்சர் தானே, தமிழ்நாட்டில் தானே இருந்தாங்க, நம்ம போய் பார்க்கல இல்லையா? செந்தில் பாலாஜி அழுதுகிட்டு இருந்தாரா, இல்லை வந்துட்டு தட்டில் எடுத்துன்னு போய் சாப்பாடு வச்சுட்டு யாருமே பார்க்கலையான்னு உள்ள செல்ஃபோன் யூஸ் பண்ணார். அவர் அதாவது இல்லாததை சொல்லலை, நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ இது எல்லாமே அரசியல் தான். இதில் வந்து இந்த தூய அரசியல் தரேன் அது இதுன்றதெல்லாம் எனக்கு வந்து அது கேட்டு கேட்டு ஒரு பத்திரிக்கையாராக புளிச்சு போச்சு. அதில் விஜய் அவர்கள் பேசுவது இன்னும் வாடிக்கையாக இருக்குது. ஏன்னா யார் வராங்க, அவங்களோட பின்பலம் என்ன, எந்த கட்சியிலேருந்து வராங்க, எதை பற்றியுமே பேசலை. ஆனால் தூய ஆட்சி, தீய சக்தி, தூய ஆட்சி, தூய சக்தி, தீய ஆட்சி, இப்படி ஒரு 4-5 படத்தை டயலாக் மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு அதுதான் அவர் பேசிகிட்டு இருக்கார் பொழுதுக்கும். தேமுதிகவுடைய நிலைமை ஏன்னா இது வரைக்கும் முடிவுகள் வரலை, ஆனால் அதிமுக பக்கம் போகிறதாகத்தான் இருக்குது. இருந்தாலும் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது இடைஞ்சலாக இருக்குது அப்படின்றது. தேமுதிக முடிவு என்னவாக இருந்தால் நல்லா களத்தில் நல்லாயிருக்கும்? அவங்களுக்கும் நேரம் தாமதம் ஆகிறது. இப்போது ஒரு வேலை பர்செப்ஷனில் திமுக போதும், எனக்கு இதுக்கு மேலே கூட்டணி அந்த பஸ்ஸில் இடம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆல்ரெடி கமல் அங்கே இருக்கார், கமலுக்கும் சீட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும். அப்போது திமுக தான் அவங்களோட சீட்டை கம்மி பண்ணிக்கணும். பொதுவாக திராவிட கட்சிகள் வந்து 160 சீட்டு மினிமம் நிற்க பார்ப்பாங்க. கொஞ்சம் பஃபர் வேணும்னா இன்னும் ஒரு 10 சீட்டை சிறிய கட்சிகள் எங்கள் சின்னத்தில் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி 170 நின்னா இதில் ஒரு 30, அங்கே ஒரு 64-70 சீட்டு வெளியில் விடுவாங்க. அப்போ தான் அந்த 160 நின்னா நீங்கள் ஒரு 130 ஜெயிக்க முடியும், ஆட்சி பிரச்சனை இல்லாமல் பெரும்பான்மைக்கு பக்கமாக. இப்போ ஒரு பேச்சுக்கு திமுக 120 சீட்டு ஜெயிக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் தலைவலி தான். 10 பேர் மாறினாங்கன்னா பெரிய சிக்கல். பிஜேபிக்கு அது கை வந்த கலை. பொசிஷனே இல்லாத இடத்துலலாம் போய் பொசிஷன் எடுத்து ஆடி இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் அரசியலில் வாக்கு வாங்கி ஜெயிக்கிறதுன்றதை விட இந்த மாதிரி கட்சியை ஒட்சி எம்எல்ஏவை தூக்கி பண்ணுற அரசியல்ன்றது அவங்களுக்கு ஈஸி. போன முறை வந்து அதிமுக இருந்தப்போ அவங்க செய்யலை. என்ன காரணம்னா நம்ம அதை கலைச்சி விட்டால் திமுக ஆட்சிக்கு வரும், அதை எதுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு லூஸில் விட்டாங்க. அதே நேரத்தில் அதிமுகவில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், எப்பா எல்லாரும் ஜாலியாக இருங்க, நானும் ஜாலியாக இருக்கிறேன், திமுகவில் நிறைய பேர் நினைக்கிறேன் அப்போ அந்த கவர்மெண்ட்டை பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பேசுகிற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப கம்மி பண்ணி சீட்டு போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே தலைவலி. அது ஃபஸ்ட்டு. 2வது பிரச்சனை இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும் டைம் வந்து ஆகிட்டுருக்கு. இப்போ கிருஷ்ணசாமி தீர்மானம் போட்டு என்டிஏக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே உறுதி செய்யப்பட வேண்டியது கூட்டணி முடிஞ்சிச்சு, தொகுதி எது அப்படின்றது தான். கிருஷ்ணசாமியை பொறுத்தவரையிலும் அவர் அதிகமாக கேட்க போகிறதில்ல, இவங்களும் வந்து அவருக்கு என்ன கேட்குறாரு அதில் போய் அடம் பிடிக்க போகிறதில்ல. அப்போ அது ஒரு கூட்டணி முடிஞ்சிச்சு. வாசன் அவர்களது முடிஞ்சு போச்சு, அன்புமணி ராமதாஸ் முடிஞ்சிச்சு. அப்போது அதுக்கப்புறம் வந்து பாரிவேந்தர் இருக்கிறார். பாரிவேந்தர் வந்து அந்த ஐஜேகே பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு வேட்பாளரை போட்டு அதுக்கு செலவு பண்ணி அந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய வசீகரம் படம். அப்புறம் ஏசி சண்முகம் அவரே வேட்பாளராக நிற்கிறாருன்னா அவருமே வந்து ஒரு நல்ல வின்னபிள் கேண்டிடேட். அப்போ ஒரு 10 சீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 17 சீட்டு 27 சீட்டு பஞ்சாயத்தை இந்த லாஸ்ட் ஒரு 48 மணி நேரத்தில் முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய உள்ள அரசியல், இதுக்கு பின்னாடி இருக்கிற உள்ள அரசியல்.
அப்போது இது நேரம் ஆக ஆக இன்னும் ஏதோ சிறிய கட்சிகள் எல்லாம் வருதுன்னும் போது டிஎம்டிகேக்கு சாய்ஸ் கம்மியாயிடும். ஆல்ரெடி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன வாட்டி 2 பெரிய திராவிட கட்சிகள்கிட்டையும் பேசி 2 பேரும் கடைசியில் கைட்டி விட்டு வேறு வழியே இல்லாமல் அமமுக கூட போய் நின்று அதிக சீட்டை பெற்றாங்க. ஆனால் வாக்கு விகிதாச்சாரம் சரிவு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னமும் அவங்க வந்து காலதாமதம் பண்ணிட்டு நாங்கள் பொங்கலுக்கு பிறகு சொல்லுவோம், பிப்ரவரிக்கு பிறகு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்னா இங்கேயும் பேசுறது, அங்கேயும் பேசுறது, அங்கேயும் பேசுறது. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 குதிரை 3 குதிரை சவாரி பண்ணுறது அது வந்து அரசியலுக்கு சரி இல்லை. அதை வந்து அவங்க கொஞ்சம் உணர்ந்து சீக்கிரமாக காய் நவுத்து ஏதோ ஒரு கூட்டணி சீக்கிரமாக காய் நவுத்துனாங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு வில் ஹேவ் எ பெட்டர் பார்கெனிங். அதை உறுதி செஞ்சுக்கணும். கடைசி வரலாம் தள்ளிட்டு போனாங்கன்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல். லாஸ்ட்டில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிவியை கேட்க போக மாட்டீங்க அப்படின்னு இபிஎஸ் கண்டுபிடிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சில நகர்வுகள் வந்து ரொம்ப கவனமாக கையாளுறாரு. பிஜேபியோட ப்ரெஷர் இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் இங்கே வந்தபோது போய் பார்க்கல. அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு இவர் வீட்டில் கையெழுத்து போட்டு நான் கூட்டணியில் கையெழுத்து போட்டுன்னு முடிஞ்சதுக்கப்புறம் கவர்னருக்கு அதுக்கு முன்னால் லெட்டரை கொடுத்துட்டு அந்த லெட்டரை தான் போய் நான் பார்த்தேன், பேசினேன். அரசியல் பேசுனீங்கன்னா அரசியல் பேசுகிறேன், கூட்டணி அதெல்லாம் இல்லை, 4.5 லட்சம் கோடிக்கு ஊழல் இருக்குது, அது என்னன்றது அதை பற்றி சொல்கிறதுக்கு போனன்ற மாதிரி சொல்கிறார். அப்போ அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அந்த தெளிவு வந்துச்சு. அப்போ அந்த தெளிவில் பார்க்கும்போது டிஎம்கேக்கு போக மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு சாய்ஸ் இஸ் க்ளோஸ்ன்னு இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார்னா பிரேமலதா அவர்களுக்கு நெகோசியேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, சமகால அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இபிஎஸ் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு மாவட்ட செயலர்கள் படாத பாடுபட்டணும். இப்போவே வந்து வேலுமணி அவர்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு 7-8 மாவட்ட செயலர் இருக்கும்போது என்ன ஒரு தகவல்னா, எப்பா அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது என்னன்றது அவர் பிரச்சனை, ஆனால் தேர்தலில் வேலை செய்யலைன்னா மாவட்ட செயலர் பதவி எத்தனை பேருக்கு போகும்னு தெரில. இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து தூக்காமல் இருக்கார், பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தூக்கிடுறாரு. ஆனால் மாவட்ட செயலரை மாற்றாமல் வச்சுருக்காருன்னா அது வந்து அவர் இன்னும் அதை பற்றி யோசிக்கிற மாதிரி பண்ணாதீங்க, ஜெயிக்கிற வழியை பாருங்கள், அப்போ தான் பதவி தப்பிக்கும். அப்புறமா எதனா ஆயிடுச்சுன்னா வந்து ஐயோ அப்பான்னு புலம்பாதீங்கன்னொடனே நிறைய பேருக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஆமாம் இல்லை, செங்கோட்டையனை நீக்கிற ஆளுக்கும் சசிகலாவை நீக்கிற ஆளுக்கும் டிடிவி தினகரன் நீக்கிற ஆளுக்கும் ஓபிஎஸ் நீக்கிற ஆளுக்கும் மாவட்ட செயலாளர் எந்த மூலைக்கு? ஒரு சில மாவட்ட செயலர் வந்து ஆனால் பார்த்துக்கலாண்ணே பண்ணிடுவேண்ணே கொண்டு அப்படியே இருப்பாங்க. இவர் கீழே இருந்து வந்தால்ன்றது அதெல்லாம் தெரியும். எப்பவுமே வந்துங்க கீழே இருந்து வரவங்க கிட்ட தான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னுவாங்க. அது இபிஎஸ்க்காக விஷயத்தோட இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும்னா கடைசியாக இஸ் பீங் அன்மார்க்ட் அண்ட் அண்டர் எஸ்டிமேட்டட். அன்மார்க்டுன்னா என்னென்னா, ஒரு போட்டியில் வந்து கால்பந்தில் ஒரு பிளேயரை வந்து மார்க் பண்ணணுன்னுவாங்க. நீங்கள் மார்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்க கோல் அடிக்கிற சான்சஸ் ஜாஸ்தி. அது மாதிரி இபிஎஸ்ஸை வந்து ஒரு பெரிய ஆளுமையாவோ இல்லை ஒரு பெரிய தலைவராகவோ யாருமே அரசியல்வாதிகள் கணிக்கலை, பண்ணலை. அப்போ ஃப்ரீயாக இருக்குது அரசியல் பண்ணுறது. ஒன்று, இது வந்து அவருக்கு வசதி, அது எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. ஒன்று. இன்னொன்று அண்டர் எஸ்டிமேட்டட் என்னென்னா, இவர் தானே, இவர் எத்தனை நாள் இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. கடைசியில் 4 வருஷம் ஆட்சி போயிடுச்சு. யாரெல்லாம், அதாவது சசிகலா அவர்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எவ்வளோ பேர் நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சசிகலா அவர்களை வந்து கட்சி விட்டு நீக்கினது இந்த இபிஎஸ். யாரால் பலன் பற்றாங்களோ அவங்களே நீக்கினார். அப்போது இஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அப்போது நீங்கள் வந்து இபிஎஸ்ஸை வந்து அவாய்டு பண்ணுறது, விஜய் அங்கே தான் தப்பு பண்ணார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஒரு அதிமுகவையோ இல்லை இபிஎஸ்ஸை மறந்துடுறேன். அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, அதனுடைய வாக்கு வங்கி என்பது வேறு, இரட்டலை எண் சின்னம் என்பது அது வேறு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல போய்ட்டு அமித்ஷா அவங்களும் டைட்டாக டிஸ்கஷன் பண்ணும்போது இவர் கடந்து போகிறாராம். யார்? தாவேகா. யாரை? பிஜேபியும், மொத்த இந்தியாவை ஆள்ற பிஜேபியும், தமிழகத்தில் அதிகமாக ஆண்ட ஒரு கட்சியை இவர் கடந்து போகிறார். யார்? தாவேகா. இன்றைக்கி கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜனநாயகனையும் விஜய் அவர்களோட சேஃப்டியும் அவங்க கடந்து போயிட்டாங்க. இப்போ அவர் காப்பாற்றிக்க போகிறாரா இல்லை படத்தை ரிலீஸை உறுதி செய்ய போகிறாரா அப்படின்றது மக்களுக்கு தான் விடணும். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள் நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.